லிட்ரலா நீங்க இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சிம்பிளா வந்து சொல்லணும்னா, நம்மளுக்கு வந்து அந்த நாடி மண்டலத்துல பூரா நம்மளுக்கு வந்து எல்லா மசில்ஸையும் நம்ம இறுக்கி நம்ம வந்து அ ஆக்டிவேட் பண்றதுனால, நம்மளுக்கு எல்லா மசில்ஸ், டிஷ்யூஸ் எல்லாமே செல்லுலார் லெவல்ல உங்களுக்கு வந்து அங்க வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா, நீங்க வந்து பிரெத்த வந்து ஃபுல்லா நம்ம வந்து அங்க அட்டென்ஷனும் போகுது, நம்மளுடைய பிரெத்தும் போகுது. ஸோ, அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு பகுதியா என்ன பண்றீங்க? கான்ஷியஸா வந்து நீங்க பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்றீங்க. ஓகே. அடுத்தது வந்து நம்மளுடைய சஹஸ்ரார பாயிண்ட்டுக்கு வந்து பிரீத் இன் பண்ணணும். இங்க வந்து நீங்க அம், இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா எல்லா முடிஞ்ச அளவுக்கு ஆங்கரிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த வந்து ஆக்ஞா சக்கரம் இல்லைங்களா? அப்படியே கண்ணை வந்து நீங்க வந்து மேல மேலாக்க உள்ளார நம்ம பிரெயின்குள்ளார வந்து பாக்குறீங்க. அப்ப பார்க்கும்போது நம்ம பிரெயின்ல இருக்கிற எல்லா சென்டர்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நீங்க அஹ் நல்லா சுவாசத்தை இழுத்து ஆக்ஞா சக்கரா வழியாவே அப்படி ஃபுல்லா மேல இருந்து தான் வந்து வருது. ஆனாலும் இங்க வந்து ஃபுல்லா நிறைஞ்சு இந்த இந்த பாயிண்ட்ல ஐ பாயிண்ட்ல வந்து ஃபுல்லா நிறைஞ்சு அந்த இடத்துல அஹ், சுவாசத்தை எடுத்து சுவாசத்தை விடுற மாதிரி. இது கிட்டத்தட்ட வந்து குண்டலினி யோகா பண்ணும் போதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா? அதேதான் இவங்களும் வந்து சொல்றாங்க. ஆனா ஜஸ்ட் நம்ம வந்து பிரெத்தை வந்து அங்க நம்ம டைட்டா மசிலும் டைட்டா பண்ணி நம்ம வந்து இங்க வந்து ரிலீஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து வெசல் பிரீத்திங் டெக்னிக்.